ஓசூர் மலர் மாலை வியாபாரிகளுக்கிடையே மோதல், போக்கு உருவாக்கும் சூழல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறுவதற்கு முன்பே தீர்வு காண வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி பேருந்து நிலையம் எதிரே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மேம்பாலத்திற்கு அடியில் மற்றும் சாலை ஓரங்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் மலர் விற்பனை அங்கடிகள் நடத்தி வருகிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். மேலும் இரவு நேரங்களில் அந்த மேம்பாலத்திற்கு அடியில் பேருந்து நிலையம் அருகே மற்றும் எதிரில் சாலை ஓரங்களில் தள்ளுவண்டிகளில் விரைவு உணவகம் செயல்பட்டு வந்தன. அது மட்டுமல்லாமல் வாடகை டாக்ஸி, டெம்போ உள்ளிட்ட வாகனங்களும் மேம்பாலத்திற்கு அடியில் நிற்கும் இடமாக நிறுத்தி வந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மட்டும் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதோடு இல்லாமல் கடுமையான சுகாதார சீர்கேடு நிலவி வந்தது. இது தொடர்பாக ஏராளமான புகார்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சார்பில் அளிக்கப்பட்டன. மேலும் இந்த பகுதி முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவதால் அவர்களிடம் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் மற்றும் மாவட்ட மாநகராட்சி நிர்வாகத்துடன் இணைந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் இருந்த நடைபாதை கடைகள், மலரங்கடிகள், வாடகை டாக்ஸி மற்றும் டெம்போ வாகனங்கள், தள்ளுவண்டி, விரைவு உணவகங்கள் உள்ளிட்டவைகள் அதிரடியாக அப்புறப்படுத்தினார்கள். மேலும் மீண்டும் அந்த இடங்களில் எந்த விதமான ஆக்கிரமிப்புகளோ ஏற்படாதவாறு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கோரி மலர் மாலைகள் மற்றும் மலர் விற்பனை செய்து வந்த வியாபாரிகள் பல்வேறு தனியார் இடமும் பேசியதன் அடிப்படையில் பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்பகுதியில் உள்ள ஜெய்சங்கர் என்ற தனியாருக்கு சொந்தமான நரசிம்மா காம்ப்ளெக்ஸ் என்ற பகுதியை மலர் விற்பனையாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்வதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் கடந்த மாதம் அந்த இடத்தில் 40க்கும் மேற்பட்ட கடைகள் அந்த வணிக வளாகத்திற்குள் அமைக்கப்பட்ட அந்த பகுதியில் மலர் மாலைகள் விற்பனை செய்யப்பட ஏதுவாக ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் மலர் மாலை விற்பனை வணிகம் வளாகம் என்ற பெயரில் துவங்கி வைக்கப்பட்டது. இதனால் மலர் விற்பனையாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த பகுதியில் மலர் மாலைகள் விற்பனை செய்து வந்திருந்தனர். அந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் எளிதாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் வாகனங்களை எவ்வித சிரமமின்றி இயக்கி வந்தனர். இந்த நிலையில் திடீரென கடந்த சில தினங்களாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த சாலைகளின் ஓரங்களில் மீண்டும் வேறு சில மலர் விற்பனை அங்கடிகளை வைத்து விற்பனை செய்து வர துவங்கியுள்ளனர். அதே போன்று மேம்பாலத்திற்கு அடியில் சிலர் மீண்டும் வாடகை கார், டாக்ஸி மற்றும் டெம்போக்களை நிறுத்தி துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக புதியதாக மலர் மாலைகள் விற்பனை செய்வதற்காக பிரத்யேகமாக ஏற்பட்டதாக வணிக வளாகத்தில் செயல்பட்டு வரும் மலர் விற்பனையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதுடன் சாலை ஓரங்களில் ஆக்கிரமிப்பு செய்து மீண்டும் விற்பனை செய்து வரும் மலர் விற்பனையாளர்களுடன் தகராறு ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழ்நிலை நிலவுகிறது. அந்த பகுதியில் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் வெளியே செல்வதற்கும் பேருந்து நிலையத்திற்குள் செல்வதற்கும் சிரமம் இல்லாத இருந்த இந்த நிலையில் மாறி மீண்டும் தற்பொழுது கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு சிக்கி தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே அந்த பகுதியில் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் நிலை மீண்டும் அந்த தேர்வில் இருந்து பிரச்சனை உருவாக்கும் சூழல் நிலவுவதாக மலர் விற்பனையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த விரிவாக்கத்தில் உடனடியாக மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத சூழலையும் மலர் விற்பனையாளர்களிடையே மோதல் போக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும் சூழலை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலர் மாலை விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேட்டி ஜெய்சங்கர், மலர் மாலை வணிக வளாக உரிமையாளர் திருமதி ராமக்கா, மலர் மாலை விற்பனையாளர் விஜய், மலர் மாலை விற்பனையாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.